அறந்தாங்கி பக்கத்துல இப்படிப்பட்ட கொடுமை யாருக்குமே நடக்க கூடாதுன்ற மாதிரியான ஒரு அநியாயமான நிகழ்வை பத்தி தான் இதுல பார்க்க போறோம். அறந்தாங்கி நாவுடி பக்கத்துல உள்ள கார்னியந்தல் கிராமத்தை சேர்ந்த திருமதி பர்வீன் பானுவுக்கு இழைக்கப்பட்ட மிகவும் கொடூரமான நிகழ்வு தான் இது. இந்த மாதிரியான சம்பவம்லாம் என்னோட வாழ்க்கையில் நடக்கும்னு கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. தன்னோட கணவர் இறந்த சூழ்நிலையில ஆடு மாடுகளை வளர்ப்பது மூலியமா வர்ற வருமானத்தை வச்சு தன்னோட 2 மகள்களையும் பாத்துக்கிட்டு வர்றாங்க பர்வீன் பானு. தன்னோட வீட்டுல கட்டப்பட்ட மாடை காணாமனு அதை தேடிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட 2 மகள்கள்கிட்ட சொல்லிட்டு போனவங்க திரும்பி பிணமா தான் வந்திருக்காங்க. மாடை காணாமனு தேடி போனவங்க காரணிக்காடு அடுத்துள்ள கருங்குழிக்காடு கண்மாயில நிர்வாணமான முறையில உடம்புல கல் கட்டப்பட்டு கம்மாயில தூக்கி வீசப்பட்டிருக்காங்க. அவங்க உடல் முழுவதும் ரத்த காயங்களும் கற்பழிக்கப்பட்டதற்கான அடையாளங்களும் இருப்பதா சந்தேகிக்கப்படுது. இந்த கொடூரமான சம்பவத்தில் ஈடுபட்டதா காளிதாஸ்னு ஒரு மாற்றுத்திறனாளிய காவல்துறை கைது செய்திருக்காங்க. கண்டிப்பா அவர் ஒருத்தரால மட்டும் இதை பண்ணிருக்க முடியாது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட எல்லா எச்ச நாய்களையும் காவல்துறை கண்டுபிடிச்சு இந்த நாய் தாண்டா இதெல்லாம் பண்ணுச்சுன்னு அறந்தாங்கி நகர வீதிகள்ல தரன்னு இழுத்துட்டு போகணும். அந்த நாய்களை தன்னோட மகள்களை கரை சேர்க்கணும்னு கனவோட இருந்த பர்வீன் பானுவோட கனவை கலைச்ச இந்த காமவெறி நாய்களை அதிகபட்ச தண்டனையான தூக்கு தண்டனை வழங்குற வரைக்கும் ஓயக்கூடாது. பர்வீன் பானுவோட உறவினர்களும் ஊருக்காரங்களும் இந்த அநியாயத்துக்கு நீதி கேட்டு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு ஆர்ப்பாட்டம்னு கடந்து போகாம இந்த மாதிரியான நிகழ்வு உங்க வீட்லயும் நடக்காம இருக்க நீங்களும் முன் வந்து உங்களால முடிஞ்ச கண்டனத்தை தெரிவிக்கணும். ஒரு 40 வயது மதிக்கத்தக்க பர்வீன் பானுக்கே இந்த நிலைமைனா நம்ம அறந்தாங்கி சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள சின்ன குழந்தைங்க, ஸ்கூல் போற பசங்க, காலேஜ் படிக்கிற